நான் நல்லா அதிகமாக வருவேன் அப்போல்லாம். இப்போ நான் மட்டும்தான் வரதில்ல. அப்போல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு மரம். நான் கொய்யா இலை பறித்து நல்லதுன்னு சொல்லிட்டு காலை வணக்கம் எம்எஸ் பிரதர், குட் மார்னிங். ஹாய் ஹரி. அப்போ வந்து காலையில் நாங்கள் எப்போ இங்கே வரும்போது அந்த கொய்யாவோட குட்டி குட்டி குட்டியாக இலை மரம் ஃபுல்லாக கொழுந்து தான் இருக்கும். குட்டி குட்டியாக பிஞ்சு இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி கொழுந்து தான் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து பிஞ்சு விட்டு காயே வந்துடுச்சு. காய் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதோ அங்கே இருக்குது, இருங்க நான் காட்டுறேன். பேக்கில் தெரியுதா பாருங்க, அதோ தெரியுதா கொய்யா மரம். அதோ அதில் ஒரு குட்டி செடி ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிறதா கொய்யா மரம். பட் இங்கேருந்து தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்சால் நான் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், சரியா? அப்புறமா நிறைய இருக்குது இங்கே. கொய்யா மரம் இருக்குது, இந்த நெய்ப்பழ மரம் நிறைய இருக்குது, நெல்லிக்காய் மரம் நிறைய இருக்குது, நாவல் பழம் மரம் இருக்குது, அத்திப்பழம் கூட இருக்குது. அத்திப்பழம் ரொம்ப பெருசு இருக்காது, சின்ன சின்ன இருக்கும். பூசை மரம் இருக்கும். போவேன் மஸ். மாமாவுக்கு பேக் பெயின், ஸோ ரெஸ்ட், டேக் ரெஸ்ட். காலையில் சப்பாத்தி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கள்ளக்கோட்டை குமார். டேடி பேர் பார் டேடி, கள்ளக்கோட்டை குமாரா? மணிக்குமாரா? மணிக்குமார் உங்களை தானே ஒருத்தர் கேட்டார். அவர் பேர் என்னது? பேர் கேட்கலையே. அவர் கேரளான்னு சொல்லி உங்களை கேட்டார் தானே, நீங்கள் தானே பதிலே சொல்லலை. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் எம்எஸ். அவர் உங்களை தானே கேட்டார், மணி எவ்வளோனும் அப்படின்னு கேட்டாரா? நீங்கள் விழிச்சிங்களா? நீங்கள் தான் விழிக்கவே இல்லை. அவர் உங்களை விழிச்சார், நீங்கள் வந்து பரவாயில்ல, அப்படி தானே? முத்துசெல்வன், ஹாய் வணக்கம். ஏதோ வளர்றேன்னு நினைக்கிறேன், மலையாளம். டாடி உள்ளே இருக்கியா டாடி? முட்டையை வந்து தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு முட்டையை வேக வச்சு துருவிட்டு அதில் போட்டு தொக்கு, அதான். ஹாய் பழனி, தேங்க்யூ. செல்வம், தேங்க்யூ. பழனி, ஹாய். குட் மார்னிங்கோ, வணக்கம்ங்கோன்ற எல்லாருக்கும் குட் மார்னிங்கோ. விழிச்சில்லவா? மாமா தூங்கலை. அக்கி இப்போ தான் தூங்க போகிறேன், இனிமேல் தான் போட்டு போகிறேன். தூங்கலை, சுத்தமாக தூங்கலை. ஷார்ப்பா கத்து. விழிச்சில்லவா? விழிச்சார். நீங்கள் தான் வந்து பதில் சொல்லலை. லைக் படாதவங்க போடுங்க. கார்த்தி சொல்லுங்கப்பா, என்னப்பா ஃபீல் பண்ணுறேன்? முத்துச்செல்வன் சொல்லுங்கள். லைக் போடாதவங்க போடுங்க. லைவை 2 முறை டச் பண்ணால் லைக் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஓ, அதுக்கு தான் ஃபீல் பண்ணுறியாப்பா? ஐயோ ஐயோ. இது என்ன புது கேள்வியாக இருக்குது? மலையாளம் நம்மளுக்கு அறியல. சீக்கிரமாக ஆகுமா கேட்குறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிரதர். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது பிரதர். சிலருக்கு வந்து ஜீரணம் ஆகிறவங்க சாப்பிட்லாம், சிலருக்கு ஆகாது, நமக்கு தெரியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் காலைல டிஃபன் நீங்கள் 8:30 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மதியம் 12, 1 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஜீரணமாகும். நீங்கள் டைம் ஒரு 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு லஞ்சு வந்து டிலே ஆக தான் செய்யும். நம்ம சாப்பிட்ற டைம் பொறுத்து தான். சரி, ஓகே, டேக் கேர் அண்ட் பாய் பாய். நைட் லைவில் சந்திக்கலாம். எனிவே நான் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலான் இருக்கேன்.
ஏன்னா வந்து உக்காந்ததுலேருந்து லைவ்ல